மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு வர இருக்கக்கூடிய எலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹரியானா மற்றும் ஜம்முக்கான எலெக்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. பல்வேறு அப்டேட்ஸ் ஹரியானா ஒட்டி நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குது. தற்போதைக்கு வரையும் களம் எப்படி இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சார்? இல்லை, டஃப் ஃபைட் இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். பட் காங்கிரஸுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. பிஜேபி 10 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறதால ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்குது, உட்கட்சி பூசலும் அதிகமாக இருக்குது. சீட்டு கொடுத்ததுலேயே நிறைய பேர் வந்து அதிருப்தி அடைஞ்சு 90 உறுப்பினர்கள் சட்டமன்றம் டோட்டலாக. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு 67 தொகுதி கேண்டிடேட் போட்டிருக்காங்க. அது போட்ட உடனேயே பல பேர் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் மந்திரிகள்லாம் பிஜேபியிலேருந்து வேலைக்கு ஓடிட்டான். 10 ஆண்டுகள் எந்த கவர்மெண்ட்டுமே ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்கும். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அங்கே காங்கிரஸுக்கு ஒரு எட்ஜி இருக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தோணுது. ஆனால் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் உடன்பாடு ஏற்பட்டுச்சு நியூஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஏற்படலை இன்னும். அது இன்னும் உடன்பாடு எட்டப்படவில்லை. அநேகமாக அது முறிவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் உடன்பாடு ஏற்பட வாய்ப்புகள் குறையும். அதனால் இப்போ அங்கே வந்து 4 முனை போட்டி வந்துடும் அப்படின்றாங்க. பிஜேபி தலைமையில் ஒன்று, ஆம் ஆத்மி தனியாக, காங்கிரஸ் ஒன்று, அப்புறம் வந்து அந்த சந்திரசேகர் ஆசாத் ஜேஜேபி அந்த கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க ஒரு 4 முனை போட்டி அநேகமாக உறுதியாக இருக்கும் போல் இருக்குது. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறதால ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்குது. அதனால் பிஜேபிக்கு அங்கே வாய்ப்புகள் குறைவு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு. ஏன்னா கடந்த முறை மக்களவைத் தேர்தலில் 10 தொகுதி மொத்தம் 2019 10-0 பிஜேபி 10 அடித்தாங்க, காங்கிரஸ் 0 அடிச்சுது. இந்த முறை 5 சீட்டு காங்கிரஸ் அடிச்சிருக்கு. பார்லிமெண்ட்லேயும் 5 சீட் அடிக்குதான் காங்கிரஸ்னால் அசம்பிளியில் கண்டிப்பாக வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் தான் சொல்லப்படுது. ஆஸ் ஆஃப் நவ் டஃப்பாக இருக்குது. பட் இட்ஸ் ஸ்லைட் அட்வான்டேஜ் ஃபார் காங்கிரஸ் தான் பரவலான தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கே ரொம்ப முக்கியமான இஷ்யூஸ், விவசாயிகள் சம்மந்தமான இஷ்யூஸ் வந்து பெரிய இஷ்யூஸ் நம்ம பார்க்குறோம். அவங்களோட வாக்கு வங்கிங்கிறது முக்கியமான அந்த ஸ்டேட்டுங்கிறது பெரிய வாக்கு வங்கி. அவங்களுக்கான விஷயங்கள் எதுவுமே செய்யாமல் எப்படி பாஜக எலெக்ஷன் போய் ஃபேஸ் பண்ணுவோம்? அவங்களுக்கு என்ன ட்ரம்ப் கார்டு இருக்குது இப்போ இந்த அதுதான் தனக்கு சாதகம்? அதுதான் நல்ல பாயிண்ட். ஏன்னா வந்து வேளாண் சட்டங்களால் கடுமையான பாதிப்பு, இந்த விளையாட்டு வீரர்கள் நிறைய பேர் அந்த வினித் போகத்தில் ரெஸ்லெஸ் பிரச்சனை அங்கே ஓடிட்டு இருக்குது. ஜாட்டுங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கலன்னு அங்கே ஒரு இது ஓடிட்டு இருக்குது. ஏன்னா வந்து அங்கே இப்போ இருக்கிறதுலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜாட்ஸ் வந்து கடந்த காலங்களில் வந்து முதலமைச்சர் 22%. இந்த முறை வந்து அவங்களுக்கு அந்த முதலமைச்சர் பதவி கொடுக்காததால் ஜாட் சமூகத்தினரும் வந்து, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2014 ஆட்சிக்கு வந்தோன்னே ஒரு ஜாட், அதாவது ஜாட் அல்லாத சமூகத்தை சார்ந்தவரை தான் வந்து பிஜேபி வந்து மனோகர்லால் கட்டாரை உருவாக்குனாங்க. 18 வருஷம் பொறுத்து பஜன்லால்னு காங்கிரஸில் இருந்தார். அவருக்கு பிறகு வந்த ஒரு ஜாட் சீஃப் மினிஸ்டர் அவர் தான். தங்களுடைய அரசியல் அதிகாரம் பறிபோய் விட்டதாக வந்து அவர்கள் உணர்கிறார்கள். ஸோ அதனால் ஜாட் வாக்குகளும் இந்த முறை வந்து பிஜேபிக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆன்டி இன்கம்பன்சி, விவசாயிகள் பிரச்சனை, அக்னிபாத் ஸ்கீமு, ஜாட்ஸ் இஷ்யூ, விலைவாசி உயர்வு, இதெல்லாம் கடுமையாக வந்து பிஜேபிக்கு எதிராக அங்கே திரும்பி கொண்டிருக்கிறது. ஸோ இட்ஸ் டஃப் ஃபைட்டு, பட் ஸ்லைட் அட்வான்டேஜ் ஃபார் காங்கிரஸ் தான் பரவலாக வரக்கூடிய தகவல்களை தெரிவிக்கின்றன. குறிப்பாக ரெஸ்லஸ் விஷயத்தை டச் பண்ணிங்க. இந்த வினேஷ் போகத், பஜ்ரங் புனியா இவங்கெல்லாம் வந்து இப்போ அதில் காங்கிரஸில் இணைஞ்சிருக்காங்க. குறிப்பாக வினேஷ் போகத்துக்கு சீட்லாம் கொடுத்துருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு சீட்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை எதிர்த்து பிரிஜ்பூஷன் சிங் வந்து ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு பாஜக வந்து அவரை ஸ்டாப் பண்ண சொல்லி ஒரு இது போட்டிருக்காங்க. இப்போ அந்த டைமென்ஷன்ஸ் எப்படி? ஆமாம், அது வந்து அவர் அந்த 2 ரெஸ்லர்ஸ் வந்து இப்போ காங்கிரஸில் ஜாயின் பண்ணாங்க. வினேஷ் போகத்தும் பஜ்ரங் புனியாவும் ஜாயின் பண்ணப்போ அவங்கள பற்றி தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணி அவர் பேச ஆரம்பிச்சது எதிர்மறையாக திரும்புது. அவர் என்ன சொன்னார்னா, அன்றைக்கி எனக்கு நான் செக்ஷுவல் டார்ச்சர் கொடுத்தா போராடினாங்க, அது உள்நோக்கம் கொண்டது, காங்கிரஸ் முன்னாடி இருந்துச்சு, இன்னைக்கு அது உறுதியாக இருக்குது அப்படிங்கிறத அவர் இது வந்து எலெக்ஷன் டைமாக இல்லாமல் இருந்ததுன்னா பிஜேபி இதை ஆதரித்து பேசியிருக்கோம். இன்றைக்கி எலெக்ஷன் டைம்ன்றதுனால இது தங்களுக்கு எதிராக திரும்புமோன்னு பிஜேபிக்காக பயப்படுது. அதனால தான் வந்து அவரை பேச வேணாம்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பிஜேபிக்கு அங்கே அதிருப்தி கடுமையாக இருக்கிறதுனால, எதிர்ப்பு கடுமையாக இருக்கிறதால இந்த நேரத்தில் இப்படி பேசினான்னா இது இன்னமும் பிரச்சனையை தூண்டுன்னு இவ்வளோ நாள் பிரிஜ்பூஷனுக்கு ஆதரவாக இப்பயும் இருக்கிற பிஜேபி இந்த நேரம் அதை அடக்கி வாசிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது எலெக்ஷனில் என்னதான் தாங்கள் வந்து பேசினாலும் அது தங்களுக்கு எதிராக போக வாய்ப்பு இருக்குன்ற காரணத்தால் வாயை மூடுன்னு கேக் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு பிஜேபி மக்களை பார்த்து பயப்படுது, ஹரியானாவில் அவங்களுக்கு சாதகமாக நிலைமை இல்லைன்றதுக்கு இதுவே ஒரு சரியாக உதாரணம். ஓகே, இதை ஒட்டியே வந்து அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஃபருக் அப்துல்லாவும் ராகுல் காந்தி காங்கிரஸும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணி அங்கே தொடருது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தில் பார்க்கலாம். மெஹபூபா முஃப்தி தேர்தல் புறக்கணிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அங்கே களம் எப்படி போயிட்டுருக்கு, ஃபைட் எப்படி போயிட்டுருக்கு சார்? இல்லை, ஜம்முவில் வந்து பிஜேபியால் வந்து உட்கட்சி பூசல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அவங்க சீட்டை முதல்ல விட்ட சீட்டு அது அனௌன்ஸ்மெண்ட்டு 10 மணிக்கு லிஸ்ட்டு விட்டுட்டு 1 மணிக்கெலாம் லிஸ்ட்டை வாபஸ் வாங்கினாங்க.
ஏன்னா அவ்வளோ தூரம் அதிருப்தி வேட்பாளர் உள்ளே இருக்காங்க. இன்றைக்கி பிஜேபியோட தேசிய அளவில் பிஜேபியோட பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் அது எதிரொலிச்சு. தேசிய அளவில் பிஜேபியோட மிகப்பெரிய பிரச்சனை எதுன்னு கேட்டிங்கன்னா டர்ன் கோட்ஸ்னு சொல்லக்கூடிய மற்ற கட்சிகள்லேருந்து பிஜேபிக்கு உள்ளே வந்து சேர்ந்தவங்களால் வரக்கூடிய பிரச்சனை தான். அதன் காரணமாக பிஜேபியிலேயே காலாகாலமாக இருக்கவனுக்கு சீட் கொடுக்க முடியாமல் போகுது. இந்த பிரச்சனை பிஜேபியில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஜம்மு காஷ்மீரில் 3 மணி நேரத்தில் லிஸ்ட்டை வாபஸ் வாங்கினது காரணம் வெளியிலேருந்து வந்தவனில் 30 சீட்டில் 20 சீட் அவனுக்கு கொடுத்துருக்காங்க. அது பிஜேபி பரம்பரை பிஜேபிக்காரன கோவத்தை உண்டாக்குனதால பெரிய கலவரமே கட்சி ஆஃபீஸில் வெடிக்கக்கூடிய சூழல் இருந்தது. அதனால தான் வாபஸ் வாங்கினாங்க. ஹரியானாலையும் அதே தான் பிரச்சனை. சீட்டை இவங்க 67 பேர் கொண்ட லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணி 2-3 மணி நேரத்தில் 10 பேர் இன்க்ளூடிங் 1 மினிஸ்டரோ 2 மினிஸ்டர்ஸ் ஓடி போட்டான், வெளியில் போயிட்டான். ஆகவே எல்லா இடத்துலையும் பிஜேபிக்கு பிரச்சனையாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இப்போதைக்கு என்ன நடக்கும்னு. ஜம்முவில் பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ காஷ்மீர் வேலியில் காங்கிரஸ் என்சிக்கு தான் வாய்ப்பு அதிகமாக தெரியுது. ஆனால் அங்கே ஜெயிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா மாநில அந்தஸ்தை எடுத்து யூனியன் டெரிட்டரி ஆக்கிட்டான். யூனியன் டெரிட்டரியிலையும் மற்ற யூனியன் டெரிட்டரிக்கு இருக்க அதிகாரம் கூட அங்கே கிடையாது. எல்லா அதிகாரமும் அந்த கவர்னர் தான் கொடுத்துட்டான். ஒரு பாட்டில் அடிக்கிறவனை உஷ்டு, ஒரு பாட்டில் சோடா பாட்டில் எவனா அடிக்கிறான்னா அவனை பிடிச்சி உள்ளே போடுற அதிகாரம் கூட சிஎம் கிடையாது. சிஎம் மேலேயே எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் உள்ளே தள்ளும். அந்த லெவலுக்கு தான் அங்கே இருக்குது. அதனால் அங்கே சிஎம் அங்கே ஜெயிச்சும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா கம்ப்ளீட்டாக அதிகாரம் எல்லாத்தையும் அவன் பிடிங்கிட்டான். 370 நீக்கினதோடு இல்லாமல் மாநில அந்தஸ்தை பிடிங்கி யூனியன் டெரிட்டரி ஆகிட்டான். இப்போ நாங்கள் வந்தோன்னா மாநில அந்தஸ்துக்கு தேர்தலுக்கு பிறகு கொடுப்போன்னு புழுகிறான். இவன் ஜெயிச்சான்னா கொடுப்பான், இவன் ஜெயிக்க போகிறதில்ல. அப்போ என்ன பண்ணுவோம், மாநில அந்தஸ்தை கொடுக்க மாட்டான். இது இப்படியே ஓடும். அதனால் ஜம்மு காஷ்மீர் ரிசல்ட்டை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து. யார் ஜெயித்தாலும் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் தான். ஒருவேளை ஃபருக் அப்துல்லா டீம் ரொம்ப ஜெயிச்சுது அப்படின்னா இன்னும் அவங்கள மட்டம் தட்டுற மாதிரி இன்னும் அதிகப்படியான காரியங்களை பண்ணி திடீர்னு கவர்மெண்ட்டே டிஸ்மிஸ் பண்ணுவான். இன்னொன்று, நீ உன் கையில் போலீஸ் உன் கையில் இல்லைன்னா நீ எந்த நிர்வாகத்தையும் நடத்த முடியாது. போலீஸு அமித்ஷா கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ நீ ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? அதான் பிரச்சனை ஜம்மு காஷ்மீரில். இந்த ஜம்மு காஷ்மீர் ஒட்டி இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. நீண்ட காலமாக ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு பகுதி. இப்போ அந்த இடத்த பற்றி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களை பாகிஸ்தான் வந்து 2ஆம் தர குடிமக்களை நடத்துகிறாங்க, எங்ககிட்ட வாங்க, நான் உங்களுக்கு சரிசமம் நடத்துறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க சரிசமம் நடத்துவாங்களா? ஏன்னா சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லாம் வச்சுருக்காங்க. அதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து 2ஆம் தர குடிமக்களை நடத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குது. எப்படி அங்கேருந்து வெளிப்பட்டு அந்த அழைப்பு கொடுக்குறாங்க? இது ரொம்ப அதாவது அபத்தமான பேச்சு. முதல்ல நீ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அங்கே இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தானில் இருக்க பிரச்சனையை, அப்புறம் பாக் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்க பிரச்சனையை யாருமே இப்படிலாம் பேசுனதில்லை. இதுக்கு முந்தின ஆட்சியாளர்களை மன்மோகன் சிங் பீரியட்லேயோ வாஜ்பாய் காலத்தில் கூட நரசிம்மராவ் பீரியடில் கூட இப்படிலாம் யாருமே பேசுனதில்லை. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்க மக்களை இந்தியாவோட வந்து சேர்ந்துக்கோங்கன்றது அபத்தமான பேச்சு. இது பெரிய ரத்த களரி ரணகளரியை ஏற்படுத்தும். பாகிஸ்தான் ராணுவம் அதை ஒருபோதும் அனுமதிக்காது. 2 நாடுகளும் அணு ஆயுதங்களை வைத்திருக்க நாடுகள். இன்றைக்கி யுத்தம்னு வந்ததுன்னா 2 நாடுமே தோற்றுருச்சு. தோக்கிறது ஜெயிக்கிறதுன்றது கடந்த கால கான்செப்ட். இன்றைக்கி யுத்தம்னு ஒன்று வந்ததுனாலே தோற்று போயிட்டாங்கன்னு அர்த்தம். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்க மக்களை இந்தியாவோட வந்து சேர்ந்துங்கன்றது அபத்தத்திலையும் அபத்தமான அயோக்கியத்தனமான பேச்சு. நீ 2ஆம் தர குடிமகனை அவனை நடத்துகிறன்ற, நீ இந்தியாவில் முஸ்லீமை எப்படி நடத்துகிற? நீ இந்தியாவில் எப்படி முஸ்லீமை நடத்துறியோ அது மாதிரி தான் அவன் அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துஸையும் நடத்துகிறான். அதோட முக்கியமாக அங்கே அவன் கண்ட்ரோலில் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கவங்களையும் நடத்துகிறான். இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீ குடியுரிமையாக கொடுப்பேன். உன் சிஏ எப்படி அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க முடியாது? அப்போ குடியுரிமையெல்லாம் அவனை அகதியாக வச்சுப்பியா நீ? அந்த இடத்த ஆக்கிரமிக்கணும். இவங்களுக்கு அகண்ட பாரதம் வேணும். அந்த நிலப்பரப்பை ஆக்கிரமிக்கணும். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை இவனுக்கு ஆக்கிரமிக்கணும், இந்தியா ஆக்கிரமிக்கணும், தான் எடுத்துக்கணும்னு பார்க்குது. அந்த மக்களோட சுபிட்சத்தை பற்றி இந்தியா கவலை கிடையாது. 2வது, இதெல்லாம் அபத்தமான போக்கிரித்தனமான பேச்சு. நீ எங்கூட ஏன் நாட்டுக்கு வந்துடுன்னு 2ஆம் தர குடிமகனாக நடத்துகிறாங்க. நீ இந்தியாவில் முஸ்லீம்ஸை 2ஆம் தர குடிமகனாக தானே நடத்துகிற? அந்த மாதிரி தான் அவன் நடத்துகிறாங்க. அவன் இப்போ பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஹிந்துஸை நடத்தலை. அங்கே இருக்கக்கூடிய தனக்கு ஒத்து வராத முஸ்லீம்ஸே அவன் அப்படி தான் நடத்துகிறான். தீர்வு பிரச்சனைக்கான தீர்வு என்பது இந்தியாவுக்கு வந்துருன்றது கிடையாது. முதல்ல அதில் நடக்குது. எலெக்ஷனில் பேசுகிற கிமிக். ஓகே, இது எலெக்ஷன் ஜும்லா. ஓகே, அதெல்லாம் பார்க்க ஆக்குபைடு காஷ்மீரில் நீ கையை வச்சுன்னா 2 நாடுகளும் அணு ஆயுத நாடுகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. 65-71 காலி பண்ண மாதிரி 2000 கார்கிலில் காலி பண்ண மாதிரிலாம் பண்ண முடியாது பாகிஸ்தானை. 2மே அணு ஆயுத நாடுகள். அதனால் இதெல்லாம் சும்மா ஒரு ஜும்லா. இது மக்களை ஏமாத்துறதுக்கான நாடகன்றது எல்லாருக்கும் தெரியும். ரைட் சார். இப்போ இந்த 2 ஸ்டேட்டை பற்றி சொல்லும்போது 2 ஸ்டேட்லேயும் பாஜக கடுமையான அதிருப்தியாளர்களை சம்பாதிச்சு வச்சுருக்கான்னு சொல்லி சொல்கிறீங்க. இந்த மாதிரியான அதிகரித்திருக்கக்கூடிய இந்த அதிருப்தியாளர் காரணம் லாஸ்ட் டைம் மாதிரி சென்ட்ரல் மெஜாரிட்டி இல்லாமல் அங்கேயே கூட்டணி கட்சிகளுக்கே சீட்ஸ் அமைச்சர்களை போர்ட்ஃபோலியோலாம் கொடுக்குறதுனால கட்சிக்காரங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு நெருக்கடி தான் அப்படின்றத பார்க்கலாமா? அதோட தொடர்ச்சி தான் இங்கே இந்த மாதிரி அதிருப்தியாளர்கள் உருவாகிறதுக்கு காரணம் பார்க்கலாமா? ஆமாம், இது ஒரு முக்கியமான காரணம். வெளியே இடத்துலேருந்து வரவங்கள சொல்கிறீங்க நீங்கள். அதாவது கட்சிக்குள்ளே அதிருப்தியாளர்கள் உருவாகிறாங்க. 2 ஸ்டேட்லேயும் அதிகமாக உருவாகிறாங்க. காரணம் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னு. ஆமாம், இது அதை தான் நான் டர்ன் கோட்ஸ்னு சொன்னேன். வெளியிலேருந்து வரக்கூடியவங்க பிஜேபிக்குள்ளே இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலில் சீட் கொடுக்கறதுலேயே இது ஒரு பெரிய சிக்கலாக உருவெடுத்தது.
அது எந்த அளவுக்கு போச்சுன்னா ஒரு ஜோக்கே டெல்லி மீடியா சர்க்கிள்ஸில் பிஜேபி சர்க்கிள்ஸில் உலா வர ஆரம்பிச்சது. இனிமேல் வந்து பிஜேபிக்குள்ளே ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் பரம்பரை பிஜேபிக்காரனுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் சீட்டு வேணும், நம்ம ரிசர்வேஷன் என்ஷூர் பண்ணணும். ரிசர்வேஷன் கேட்குறாங்க பிஜேபிக்குள்ளே சீட்டுக்கு. ஓகே, வெளியிலேருந்து வந்தவனுக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லலை. பரம்பரை பிஜேபிக்காரனுக்கு ஃபிக்ஸடாக இவ்வளோ சீட்டு 40%, 45%, இல்லை 50%, 55%, 60%, ஒரு எக்ஸ் பர்சன்டேஜ் வந்து பிஜேபிலேயே காலாகாலமாக இருக்கவனுக்கு, வேறு கட்சிக்கு போகாமல் ஆரம்பத்துலேருந்தே பிஜேபியில் இருக்கவனுக்கு நம்ம பிஜேபியில் டிக்கெட் இஷ்யூ பண்ணும்போது அசம்பிளி பார்லிமெண்ட்டில் ரிசர்வேஷன் கொண்டு வரணுன்ற அளவுக்கு ஜோக்கு டெவலப் ஆச்சு. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே அவங்களோட பிரச்சனை வெளி கட்சிகள்லேருந்து ஓடி வந்தவனுக்கு அதிகமாக சீட் அள்ளி கொடுத்தது. இன்றைக்கி ஹரியானாவில் ஜம்மு காஷ்மீரில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை வாபஸ் வாங்கினதுக்கு காரணம் 30 கேண்டிடேட்டில் 20 பேர் காங்கிரஸ்லேருந்து வந்தாங்க. அதனால தான் கேஸ் அந்த லிஸ்ட்டையே 3 ஹவர்ஸில் ஸ்டாப் பண்ணி வித்ரா பண்ணிட்டாங்க. ஹரியானாவில் அதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை. இந்த 67 பேர் கொண்ட லிஸ்ட்டு வந்தோடனே கிட்டத்தட்ட 10 எம்எல்ஏ இன்க்ளூடிங் ஒரு மந்திரி ஓடிவிட்டான் வெளியில். ஹரியானா உள்ள உச்சி குடிமி சண்டை நடக்குது பிஜேபிக்குள்ளே. அதில் டர்ன் கோட்ஸ் பிரச்சனை, வெளியிலேருந்து வந்தவனோட பிரச்சனையும் ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி பிஜேபிக்குள்ளே உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே சார், இப்போ இந்த பேட்டர்ன் தான் வந்து லாஸ்ட் நடந்த லோக்சபா எலெக்ஷன்லையும் பாஜக பின்பற்றினாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக்காக ட்ராபேக்காக அமைஞ்சிச்சு அப்படிங்கிறத சொல்லப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது அதே பேட்டர்னை இப்போ திரும்ப ஃபாலோ பண்ணுறாங்க. இல்லைங்க, வெளியிலேருந்து வரவனா கூப்பிட்டு வந்து அவனை அகாமடேட் பண்ணணும்னு விரும்புகிறாங்க கட்சி. இது நல்ல கேள்வி. கட்சிக்குள்ளே இருக்கவனால இனிமேல் பலன் இல்லைன்னு நினைக்கிறாங்க. கட்சிக்குள்ளே இருக்கவனால பலன் இல்லை. ஃப்ரெஷ் பிளட் வந்ததுன்னா மக்கள் வந்து புது ஃபேஸை பார்த்தா ஓட்டு போடுவாங்க. பிஜேபியை பிடிக்குது, ஆனால் உள்ளூர் கேண்டிடேட்டை பிடிக்கலன்னு தான் ஓட்டு போடாமல் பல இடங்கள் நம்ம தோக்குறோன்னு பிஜேபி நம்புது. அதுக்கு ஃப்ரெஷ் ஃபேஸை கூட்டின்னு வந்தோன்னா ஜெயிக்கலான்றாங்க. சில இடத்துல ஜெயிக்கவும் செய்கிறாங்க. இப்போ கர்நாடகாவில் சித்தராமையா கவர்மெண்ட்டை 20 கவுக்கும்போது என்ன பண்ணாங்க? 19 பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சு வராங்க. சித்தராமையா வந்து 18, 23 அந்த கவர்மெண்ட் 2018 எலெக்ஷன் நடக்குது, 23 வரைக்கும் இருக்குது. 19 மோடி பார்லிமெண்ட் ஜெயிச்சு வந்தோடனே உடைக்கிறாரு, காங்கிரஸை உடைக்கிறாரு, ஜேடியை உடைக்கிறாரு. உடச்சவனில் வந்து அவன்லாம் ரிசைன் பண்ணிடுறான். ரிசைன் பண்ணோன்னா மைனாரிட்டி குறையுது, இது நம்பர்ஸ் குறையுது, ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு அவன் இடைத்தேர்தலில் 16 தொகுதி இடைத்தேர்தல் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு சீட்டை தவிர காங்கிரஸ் எம்எல்ஏ 11 பேர் ரிசைன் பண்ணா இல்லையா, எல்லாருக்கும் டிக்கெட் கொடுக்குறாங்க எக்ஸப்ட் 1 or 2. அந்த 11 சீட்டில் ஒரு சீட்டை தவிர மற்ற எல்லாரும் பிஜேபி ஜெயிக்குது. மக்களே போல்வர் கைவர், ஜனங்களே கரப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ வெளிக்கட்சியிலேருந்து உள்ளே வரான்னா அவன் சீட்டு கொடுக்குறோன்ற வாக்குறுதியில் தான் அவன் கட்சியை உடச்சிட்டு வரான், காங்கிரஸை உடச்சிட்டு வரான், மற்ற பிராந்திய கட்சியை உடச்சிட்டு வரான், குறிப்பாக காங்கிரஸை உடச்சிட்டு வரான். வரும்போது அவனுக்கு சீட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் மாட்டிக்கிறாங்க. கொடுத்தா இங்கே பிரச்சனை வருது. 30 வருஷமாக கட்சியில் இருக்கான். ஸோ இது ஒரு சீரியஸ் இஷ்யூ தான். அதை தான் நான் சொன்னேன். பிஜேபியோட இந்த எலெக்ஷனில் ஹரியானாவில் பிஜேபிக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன் ஜம்மு விடுங்க, ஜம்மு காஷ்மீர் வேறு இஷ்யூ, மகாராஷ்டிரா அடுத்து, அங்கேயும் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது. வேறு கட்சியிலேருந்து ஓடி வந்தவனுக்கெல்லாம் சீட்டு கொடுப்பாங்க. பிஜேபிக்குள்ளே பெரிய கலகம் வெடிக்கும். ஓகே சார், இந்த பேட்டர்னை தான் வந்து பாஜக பின்பற்றுறது ரொம்ப மோசமான பேட்டர்ன், தவறான பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் வந்து கோவப்பட்டுச்சுலாம் பார்த்தோம். இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக இடையில ஒரு உறவு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீண்ட காலமாக நம்ம பயணிச்சவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குங்கிறது அவங்களோட டிமாண்ட். பட் பாஜக அதுக்கு எதிரான டிமாண்ட் வைக்குது. எப்படி வந்து இந்த விஷயத்தை வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக எப்படி இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ண போகுது? இல்லை, இது ஒரு சீரியஸ் கிரைசிஸ் தான் அவங்களுக்கு. இதை எப்படி அவங்க சரிகட்ட போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் திரும்ப சொல்கிறேன், டர்ன் கோட்ஸ் வேறு கட்சியிலேருந்து பிஜேபிக்கு உள்ளவங்க அந்த மாநிலம் ஒவ்வொரு தடவை எலெக்ஷனுக்கு போகும்போதும் அல்லது டெல்லியில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போதும் இந்த வேறு கட்சியிலேருந்து வந்தவன் தான் பிஜேபியோட மிகப்பெரிய ஹெட்டேக். ஆனால் அவனை கூட்டின்னு வராமல் அவங்களால கட்சியை டெவலப் பண்ண முடியாது, புனருத்தாரணம் செய்ய முடியாது, மாடர்னைஸ் பண்ண முடியாதுன்னு அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. அது உறுதியாக நம்புறாங்க. மற்ற கட்சியிலேருந்து பிஜேபிக்கு வரதை அவங்க நிறுத்த போகிறது கிடையாது. இழுக்க தான் போகிறாங்க. பிஜேபி உள்ளேயே காலகாலமாக இருக்கவன் 90% வந்து ஆப்சலேட்டுன்றான் அவன். அமித்ஷா மோடி காலாவதி ஆயிட்டான்றான். சோஷியல் மீடியாவில் இல்லாத யாரும் எனக்கு வேணான்றாரு மோடி. சிம்பிளா ஓகே, சோஷியல் மீடியா இதுவும் ஒரு காரணம். இது மட்டுமே இல்லை, இது இருந்தும் தோக்குறாங்க, சீட்டு கொடுக்காம இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தன்னை பிரபல தலைவராக மாற்றிக்கணும். அப்படி கொடுத்தாலும் உனக்கு சீட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இல்லை, அப்படி வந்து பிரபல்யமாக இருந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தால் கூட உங்களுக்கு சீட் இல்லாமல் போகலாம். நான் சொல்கிறது அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது மட்டுமே கண்டிஷன் இல்லை, ஓவராலாக வின்னபிலிட்டின்னு பேசுகிறாங்க. காங்கிரஸ்லேருந்து ஓடி வர ஒருத்தன் பிஜேபிக்குள்ளே சீட்டு கொடுத்தா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு இவங்களோட இன்டர்னல் சர்வே இருக்குல்ல, அது இருக்குன்னா அவனுக்கு தான் சீட்டு. நீ 30 வருஷமாக பிஜேபியில் 1950 ஏப்ரல் 6 வாஜ்பாய் கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு பாம்பேல வாஜ்பாய் காலடியில் உட்காந்துருந்த தொண்டனா கூட நீ இருந்திருக்கலாம். இன்னைக்கு உன்னால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, நீ ஜெயிக்க மாட்டேன். அதனால் எவன் ஜெயிக்கிறானோ அவன் நேற்று வரைக்கும் பிஜேபியை கழுவி ஊற்றிருப்பான், எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ பேசியிருப்பான். அதை பற்றி கவலை கிடையாது. இன்னைக்கு அவன் வந்து நம்ம கூட சேர்ந்துக்கிறானா புனிதனாயிரம். இது மக்கள்கிட்ட எப்படி சார் அவங்களுக்கு எதிராக திரும்ப மக்களை ஆதரிச்சு தானே ஓட்டு போடுறாங்க. எப்படி மத்திய பிரதேசில் போட்டாங்க, கர்நாடகாவில் போட்டாங்க. ஜனங்க ஒன்றும் கட்சி மாறி வரவனெல்லாம் தண்டிக்கிறது கிடையாது.
அங்கே வின்னபிலிட்டி தான். வின்னபிலிட்டி காரணம் அவன் 10 கட்சி மாறினாலும் எனக்கு லோக்கலில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, மக்களோட அன்றாட வாழ்க்கைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கான். என்ன சொல்கிறீங்க? ரெண்டாவது, பெரிய அளவில் கரப்ஷன் பண்ணலை. அதாவது சாமானிய மனிதனை பாதிக்கிற அளவில் ஊடு பூந்து திருடுறது, அடிச்சு பிடுங்கிறதெல்லாம் செய்யலை. இப்போ செங்கலை கொட்டினாலே வீட்டு வாசலில் வந்து கவுன்சிலர் நிற்பான் பாருங்கள், அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. தேவையில்லாமல் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸில் ஈடுபட்டு இருக்கிறவனை இம்சை கொடுக்கறதெல்லாம் செய்யலை. தொகுதியை நல்லா வச்சுருக்காங்க. அது வச்சுக்கிட்டே 1000 விதத்தில் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்க காங்கிரஸில் இவ்வளோ வருஷம் 50 வருஷம் இருந்தாலும் இன்றைக்கி வரட்டுன்னா வந்துட்டு போனான். அவன் ஜெயிப்பானா எனக்கு அவன் வேணுன்றாங்க. அதாவது வேறு கட்சியில் வரவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, சொந்த கட்சிக்காரெல்லாம் புறக்கணிக்கிறாங்க. அப்படின்போது அவங்களுடைய அந்த சொந்த கட்சிக்காரர்கள் நீண்ட காலமாக பயணிச்சவங்க ஏன் அந்த கட்சிக்கு எதிரான செயல்பாடுகள் பெரிய அளவில் ஈடுபட மாட்டேங்கிறாங்க? ஆல்வோ ஒரு இந்தியாவிலே கேட்குறேன். அது வரும். நல்ல கேள்வி இது. ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயே அவன் லெவலில் அங்கங்கே காலை வெட்டுறான், வேற வெட்டுறான். இப்போ 10 பேர் வந்து ஹரியானாவில் சீட் இல்லைன்னு வெளியில் போனாங்க. ஜேஜேக்கு போயிருக்கான், இன்னும் சில கட்சிக்கு போயிருக்கான், காங்கிரஸ் போனான்னு தெரியல. எலெக்ஷன் டைமில் அவன் பிஜேபி அஃபிஷியல் கேண்டிடேட்டை தோக்கடிக்கிறதுக்கு பிரமாதமாக வேலை செய்வான். அதை கண்ட மேனிக்கு 4 கூட்டணி 4 முனை போட்டியெல்லாம் அலோவ் பண்ண மாட்டான். ஒற்றை போட்டி அல்லது 2-2:1 வந்ததுன்னா 3 கார்னர் ஃபைட்டை என்ஷூர் பண்ணுவான். உள்ளுக்குள்ளே பிஜேபிக்கு எதிராக அவன் ஒர்க் பண்ணுவான். இந்த டேர்ன் கோட்ஸால் பிஜேபிக்கு பெரிய பிரச்சனை வரும். மோடி மிகப்பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறார். அஃப்கோர்ஸ் அது நல்லது இந்தியாவுக்கு. ஓகே, இப்போ அவர் தவறு செய்கிறாங்கிறது கூட தெரியாமல் அவர் இந்த விஷயத்தை திரும்ப அந்த பேட்டர்ன் பின்பற்றி தெரிஞ்சு தான் பண்ணுறாரு. அவரோட கால்குலேஷன் வேறு மாதிரி இருக்குது. இன்னொன்றுங்க, எலெக்ஷன்ஸ் ஆர் மேனேஜ்டு நவடேஸ். தேர்தல்கள் என்பது வந்து கிட்டத்தட்ட வந்து மேனேஜ்டுனா வந்து பணம் தான், பணம் இருந்ததுன்னா தான். மிகப்பெரிய அளவில் பணம் விளையாடுற பிஸ்னஸாக போயிடுச்சு. பணத்தால் அடிக்கலான்னு பார்க்குறாங்க டெல்லியில். பிஜேபி அப்படி தான் ஃபீல் பண்ணுது. பிஜேபியோட பணபலத்தை யாராலையுமே ஹேண்டில் பண்ண முடியல இன்றைக்கி. அதில் ஒரு இருமாப்பு இருக்குது அவங்களுக்கு. என்னதான் இந்த டர்ன் கோட்ஸ் வந்து ஓடகாலிங்க வந்தானுங்கனாலும் அவனுங்க நம்மளை சீட்டு கொடுக்கலன்னா ஒன்றும் பெருசாக அவனுங்க அசிங்கம் பண்ண முடியாது. கத்துவானுங்க, கத்திரி போட்டும் பார்த்துக்கலாம், ஜெயிச்ச பிறகு பார்த்துக்கலான்ற மூடு வந்துட்டாங்க அமித்ஷாவும் மோடியும். இந்தியா பூராவே அடுத்து வரக்கூடிய எல்லா எலெக்ஷன்லையும் அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறாங்க. எவன் வரானோ வரட்டும், வின்னபிலிட்டி தான் முக்கியம். நீ கட்சியை உடைக்கிறது பாவம் இல்லையானா அதெல்லாம் வேறு விஷயம்வாங்க. சரி சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அவங்க பாஜகவுக்கு வந்து ஒரு எஜ்ஜு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஹரியானாவில். பட் இந்த தேர்தல் முடிவுகளை ஒரு பாஜக தோற்குதுன்னு வச்சுக்கோமே, அது வந்து அந்த மாநில அளவிலான பாஜக பிரச்சனை முடியுமா அல்லது சென்ட்ரலில் அவருக்கான பிரச்சனையை ஏதாவது வகையில் அவரை டிஸ்டர்ப் பண்ணுமா? கண்டிப்பாக மகாராஷ்டிராவில் தோத்தாங்கன்னா டெல்லியில் வந்து மகாராஷ்டிரா ஹரியானாவில் பிஜேபி தோத்துன்னா டெல்லி பாலிடிக்ஸில் சம் சன்னிங் வரும். மோடிக்கு எதிரான குரல்கள் பிஜேபிக்குள்ளேருந்து எழ ஆரம்பிக்கும். மோடியை நகர்த்திடுவாங்கன்னு சொல்லலை. வரக்கூடிய 4 மாநில தேர்தல் ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, மகாராஷ்டிரா அண்ட் ஒன் மோர் ஸ்டேட் உத்தராகண்ட், ஜார்க்கண்ட், இந்த 4 இடத்துலையுமே வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் ஒருவேளை பிஜேபி கணிசமான தோல்வியை தழுவினால், உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் தோல்வியை தழுவுறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக பிஜேபிக்கு உள்ள சன்னிங் இருக்கும். பிஜேபி தேசிய அளவில் மோடியோட ஹோல்டு வீக்கன் ஆகும். நினச்ச மாதிரிலாம் கட்சிக்குள்ளே யாரையும் மாற்றுறதெல்லாம் செய்ய முடியாது. இப்போ பாஜகவும் அரசு நெருக்கம் காட்டுது, இந்த விஷயம் சரி பண்ணால் நெருக்கம் காட்டுது. அந்த நெருக்கம் காமிச்சு கூட அந்த விஷயம் அவங்களை சரி பண்ண முடியல. உடனே சரி பண்ண முடியாதுங்க, புறையோடி போயிருக்குங்க. பாஜகவும் ஆர்எஸ்எஸும் ஒன்று சேர்ந்துட்டா முதல்ல ஒன்றே சேரல அவங்க. இன்னமும் ஆர்எஸ்எஸோட ரெக்கமெண்டேஷனை பல இடத்துல மோடி வந்து ஏற்றுக்க மறுக்கிறார். அதெல்லாம் அப்பப்போ வெடித்து செதறிக்கிட்டு இருக்குது. இந்த 4 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு, எஸ்பெஷலி மகாராஷ்டிரா ரிசல்ட்ஸுக்கு பிறகு இந்த ஆண்டு இறுதியில் நவம்பரில் வருது. கண்டிப்பாக வந்து பிஜேபி பாலிடிக்ஸ்குள்ளே ஒரு பெரிய சன்னிங் இருக்கும். சார், பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க. நன்றி. நன்றி அன்பு, நன்றி.